அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இயல் 2 நம்ம இன்னைக்கு படித்தோம் இல்லையா? பராபர கன்னி எழுதியவர் தாயுமானவர், நீங்கள் நல்லவர் கலீல் கிப்ரான். இவங்க 2 பேர்த்து பற்றியும் செய்யுள்களாக இன்னைக்கு படித்தோம். நம்ம அதுக்கான கேள்வி பதில் பாருங்கள். முதல் கேள்வி, தம் கூட்டல் உயிர் சேர்த்தெழுதுக. இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ, தம் உயிர். இரண்டாவது கேள்வி, சோம்பல் எதிர்ச்சொல் தருக. இதற்கான பதில் ஆப்ஷன் சி, சுறுசுறுப்பு. மூன்றாவது கேள்வி, தான் என்று பிரித்தெழுதுக. ஆப்ஷன் பி, தான் கூட்டல் என்று. நாலாவது கேள்வி, கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படுவது? இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ, 2. அஞ்சாவது கேள்வி, ஏவல் பொருள் கூறுக. ஆப்ஷன் டி, ஏ பி, தொண்டு பணி ரெண்டுமே வருங்க. ஏவல் பொருள் கூறுக, தொண்டு பணி. ஆப்ஷன் டி, ஏபி. ஆறாவது கேள்வி, பராபரமே பொருள் கூறுக. ஆப்ஷன் ஏ, மேலான பொருளே. ஏழாவது கேள்வி, தண்டருள் பொருள் கூறுக. ஆப்ஷன் பி, குளிர்ந்த கருணை. எட்டாவது கேள்வி, தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படும் நூல் எது? ஆப்ஷன் சி, தாயுமானவர் பாடல்கள். நம்ம படிக்கும்போது சொன்னோம் இல்லையா, தமிழ் தாய் ஞாபகம் வச்சுக்கோங்க. தாயினாலே தாயுமானவர், தாயுமானவர் பாடல்கள். அவருடைய பாடல்களை தமிழ் மொழியின் உபநிடதம்னு அழைக்கிறாங்க. சரிங்களா? தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படும் நூல் தாயுமானவர் பாடல்கள். இதுக்கு ஷார்ட்கட் தமிழ் தாய். ஒன்பதாவது கேள்வி, சுயம் பொருள் கூறுக. ஆப்ஷன் பி, தனித்தன்மை. பத்தாவது கேள்வி, கலீல் கிப்ரானின் நாடு. ஆப்ஷன் சி, லெபான். அவ்வளோதாங்க, நம்ம படித்து முடிச்சிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.